அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 100 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கேட்டு கிரிக்கெட் வீரர் தோனி தொடர்ந்த வழக்கில் தோனி தொடுத்த வழக்கை ரத்து செய்ய மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். ஐபிஎல் சூதாட்டம் குறித்து விசாரணை நடத்திய முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமார் ஐபிஎல் ஊழலில் இந்திய கிரிக்கெட் அணியினுடைய முன்னாள் கேப்டன் தோனி சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக இந்திய தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் குறிப்பிட்டிருந்தார். இதன் மூலம் தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதாக கூறி 100 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கேட்டு ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமார் தனியார் தொலைக்காட்சிக்கு எதிராக தோனி கடந்த 2014ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். தோனியின் வழக்கை நிராகரிக்க கோரி ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமார் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த தனி நீதிபதி சாட்சி விசாரணை தொடங்கியுள்ள நிலையில் இந்த மனுவை ஏற்றுக்கொண்டால் பிரதான வழக்கு முடிவுக்கு வர இன்னும் பல ஆண்டுகள் ஆகும் என கூறி அந்த மனுவை தள்ளுபடி செய்தார். இந்த உத்தரவை எதிர்த்து சம்பத்குமார் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் எம். ஜோதிராமன் அமர்வு இந்த வழக்கில் இன்றைய தினம் தீர்ப்பளித்திருக்கிறது. அதில் ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமாரினுடைய இந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து இரு நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.